ஃபேமிலியை கட்டி காப்பாத்துறதுன்ற வேற. பட் அந்த இன்டெகிரிட்டியோட அந்த ஃபேமிலி, அந்த ஒரு பொண்டாட்டி ஓல்ட் ஸ்கூலா வந்து அவர் வந்து இருக்கிறது வந்து ஃபேமிலியை ரெஸ்பெக்ட் பண்றது ஒரு முக்கியமான கேரக்டர். காட்ஃபாதர் டிசிப்ளின்டான ஒரு இண்டிவிஜுவல், ஃபேமிலியை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். இன்ஃபேக்ட் நான் கிளாடியேட்டர் ஐடியல் மேன்னு சொன்னல, அந்த மாதிரி இவரையுமே ஒரு ஐடியல் மேன்னு சொல்லுவேன். பட் ஏன் சொல்ல மாட்டேன்னா, இவர் ஒரு கேங்ஸ்டர். இவரோட தொழில் வந்து ஒரு ஐடியலான ஒரு தொழில் கிடையாது. பட் அதை தாண்டி அந்த தொழிலுக்கு உட்பட்டு அவரு அந்த அறத்தோட இருப்பார். அவன் தொழிலுக்கு தேவையான டிசிப்ளினோட தலைவர் வந்து அங்க இருப்பார். இதுல இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்ம ஸ்டார்டிங்ல பேசின மாதிரி டான் கார்லியானுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வெளியில கல்யாணம் நடக்குது, ஒரு போட்டோ எடுக்க வராங்க. அங்கேயும் பார்த்தோம்னா இளைய பையன் வரலன்னா போட்டோ எடுக்க கூடாதுன்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுவார். சோ அவரை பொறுத்தளவுல ஃபேமிலினா ஒன்னா இருக்கணும்ன்றத அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் இளைய பையன் வராரு. யாரு? மைக்கேல் கார்லியான். அவர் வந்து அல் பச்சினோ வந்தது. அல் பச்சினோ வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட உட்கார்ந்துருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்ட் இட்டாலியன் கிடையாது, ஒரு அமெரிக்கன் கேர்ள் ஃப்ரெண்டோட அல் பச்சினோ வராரு. அல் பச்சினோ ஃபேமிலி பிசினஸ்ல இன்வால்வ் ஆகல. அவரு வாருக்கு போயிட்டு லாயரா படிக்கிறாரு. அதுக்கப்புறம் வார்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் வார் ஹீரோவா வராரு. அல் பச்சினோவோட கேரக்டர் எப்படி டிரான்சிஷன் ஆகுதுன்றத பியூட்டிஃபுல்லா காட்டியிருப்பாங்க. லாரன்ஸ் ஆஃப் அரேபியாவோட பியூட்டியே அதுதான். எப்பவுமே எனக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கேரக்டரா ஸ்டார்ட் பண்ணி என்னவா மாறுறான், வேற என்ன மாதிரி மாறி முடிக்கிறான், முடியும் போது எப்படியா மாறுறாங்க, வேற ஒரு மனிதனா மாறுறாங்க. அது நேச்சுரலா நடக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். திணிக்க கூடாது. ஆமா, நீங்க பாட்டுக்கு சும்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டரை மாத்தக்கூடாது. நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் அந்த கேரக்டரை மாத்தி 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 இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அது வேற ஒரு கேரக்டரா மாறும். ஸ்டார்டிங்ல லாரன்ஸ் ஆஃப் அரேபியால ஒரு சாதுவான நல்ல ஒரு மனிதனா இருப்பாரு, அப்புறம் ஒரு மிருகமா மாறிடுவாரு. இங்கேயும் அதே மாதிரிதான். அந்த படம் ஸ்டார்டிங்ல அல் பச்சினோ பார்த்தா, இட்ஸ் நாட் மீ கேட், இட்ஸ் மை ஃபேமிலி. நான் வேற, என் ஃபேமிலி வேற. ஃபேமிலி தான் அந்த ரவுடிஸ்லாம், நான் அப்படி கிடையாது, நான் ஒரு டீசன்ட் சிட்டிசன் அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவார். அதே இது கடைசியில அல் பச்சினோ என்னவா மாறுறாரு அப்படின்றதான் ஸ்டோரி. இங்க இருந்து ஒரு மிருகமா அதுக்கப்புறம் அல் பச்சினோ மாற போறாரு. பவர் தர்ஸ்டி இண்டிவிஜுவலா அடுத்தது மாற போறாரு.